ராசா குளிரு முண்டுது இருக்கட்டும். எது இல்லங்க எந்த விஷயம் இருக்கட்டும். யாரோ ஒரு முனிவராகப்பட்டவர் முனிவர் அந்த முகம் இல்லாமல் கொண்டிருக்கிறார். எதற்கு வந்துள்ளார், என்ன காரணம், என்ன விஷயம் என்று நான் அறியவில்லை. அறிந்த வரைக்கும் தெரிந்து பார்க்கலாம். கூப்பிடவா? அவசர புத்தி. வரட்டு வைக்கி பார்க்கலாம். வரட்டு இன்னைக்கு அஞ்சலி பிடிக்க ரொம்ப சண்டை பூரா வைக்கிறேன். சரி மூணு ஏழு வைக்கவா? இல்ல எல்லா கட்டையும் லைனா பிடிச்சுவாங்க. நான் பிடிக்கிறேன். நானே பிடிக்குவாங்க. எல்லா கட்டையும் சும்மா இருக்கா?
ஒட்டகத்தை போட்டு வச்சாரு அவர் போன வருஷம் மலையை நம்பி விரத வச்சாரு பொண்ணும் பொருளும் ஒட்டகத்தை போட்டு வச்சாரு அவர் போன வருஷம் மலையை நம்பி விரத வச்சாரு எட்டு கணக்க மாற்றி மாற்றி எழுதி வச்சாரு கணக்க மாற்றி மாற்றி எழுதி வச்சாரு போட்டகத்தில் மாறுள்ள இருந்தாரு பாட்டா 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 பசுவரும் படுத்துக்கிட்டா நெடுமரம் சேத்தாது அதிகாது நான் ஞான தங்கமே பசுமரம் பட்டு விட்டானது மரம் பாட்டா பசுமரம் பட்டு விட்டானது மரம் மரியாதை கிளம்பியா ஒழுக்கமா ஓரமா மண்டையை கடிச்சு கொடுவேன் ஒமைக்கிறாங்க இருக்குமோ நாங்களாம் கொரோனாவே பார்த்தோம் ஒமைக்கிறாங்க வயிற்றுக்கு தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு நீ தமிழ்நாடுல வேணுமா நான் தூய தமிழன் வந்தவங்களை எப்படி கூப்பிடணும் வாங்கன்னு கூப்பிடணும் சோத்த காண்பிக்கிற ஏன் கூப்பிடல சோத்த விட்டாங்க சுண்டக்காய வந்துட்டா நீ என்னத்தையே திண்டு கூட வந்தவங்களை முதல்ல கூப்பிட வேண்டியது உன்னுடைய யாரு முதல்ல வந்திருக்கா ஏய் இடத்துக்கு வந்திருக்கா இல்லையா யார் வந்திருக்கீங்க யார் வந்திருக்கீங்க நான் வந்திருக்கேன் இல்லையா நீங்க வந்தீங்களா யார் வந்திருக்குது நீங்க இடத்துக்கு வந்திருக்கீங்களா அப்படி யாருடா சரி வந்தவங்க நான் கூப்பிடணுமா ஏன் அவ்வளவு சத்தம் வேறையா என்னங்க முன்ன பின்ன தெரியாதெல்லாம் வீடு கூப்பிடுமா முட்டாப்பல என்ன வீட்டுக்கு எதிரியே வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றாலும் வாங்கன்னு கூப்பிடுறதாண்டா தமிழருடைய பண்பாடு எதிரியே வந்தாலும் வீட்டுல கூப்பிடணும் வீட்டுக்குள்ள கூப்பிடல வாங்க அப்படிங்கிறது தமிழுடைய பண்பாடு ஒரு பொம்பளை நாசமா போட்டு மண்ணவாரி தூக்கிருப்பா அவன் வீட்டுக்குள்ள உட்கார வச்சு அவனை வீட்டுக்குள்ள கூப்பிட சொல்லல அந்த பொம்பளை மண்ணவாரி தூக்கிருந்தாலும் வீட்டுக்கு வந்து அப்பா ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வந்துருக்க ஒரு கார் விட்டுட்டாங்க வந்தோடனே மாமா என்னமா அப்படிங்கிறதா தமிழுடைய பண்பாடு எதிரியாக இருந்தாலும் வாங்கங்கிறதா ஏன் சொல்லல சண்டகார கூப்பிட்டு கையை பிடிச்சிட்டு பேசக்கூடாது நீங்க முதல்ல எதுக்கு வந்திருக்கீங்க அந்த கூப்பிடுறது புரியுதா அடிச்சு போய் நம்பி அப்படி தடுத்து புரியாம பேசுறீங்க அது உன்னை பத்தி எனக்கு தெரியும் அப்ப உங்களை பத்தி எனக்கு தெரியும் வந்தவங்க முதல்ல மரியாதை வாங்கன்னு சொல்லி இருங்க நீங்க வந்த எங்க இருந்தீங்க நான் எங்க இருந்தா வந்து போறேன் எங்க இருந்து அன்னைக்கு 6 அடிக்கலாம் இன்னைக்கு உள்ளதெல்லாம் வெளில 1/2 டம்ளர் தான் கொடுப்பாங்க என்ன ஓயடா கொப்பை விட்டடா யாரா இருந்தாடா யாரு வந்தவங்க முதல்ல வாங்கன்னு மரியாதை பேச கத்துக்க மரியாதை இல்லாதவன்ட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இல்ல வாங்கன்னு கூப்பிடப்படி என்ன வந்துருவீங்க யார பண்ணே நான் யாரு இந்த பெணையல நீ பெணையல பெணையா போன அதெல்லாம் யார பெணனா நான் கேட்டது புரிஞ்சா யார பெணன்னு கேட்கல யார அப்பனே யாருக்கு அப்ப யாரும் இன்னும் அப்பன ஆகல கேரளத்தை பாரு இத்தனை வயசாக போய் நீ அப்பன ஆகலையா பொண்ணு யாரும் கொடுக்கல கொடுத்தாப்புல யாருக்கு அப்பனாவா பொண்ணு கொடுத்தா யாருக்காவே என் பிள்ளைக்கு தான் அப்பனாவா உங்க பிள்ளைக்கு நீங்க அப்பனா நான் வர்ற பிள்ளைக்கு நான் அப்பெல்லாம் பண்ண ஊரா விடுக்கிறேன் அப்பனா இருப்பேன் கேட்டது மட்டும் கொஞ்சம் வேகமா வரணும் நீ பெத்தவளே நீ அப்பனா நான் பெத்த பிள்ளைக்கு நான் தான் அப்ப நீ பெத்த தண்ணி இல்ல அது யாருக்கு நல்லது
யாரு பிறந்ததா? நீ வெத்தல இல்ல. ஆமா. அது யாரு பிறந்துச்சு? கொண்டாடிட்ட பிறந்துச்சு. அப்ப நீ வெத்தல. நான் தான் வெத்திருக்கேன். நீ வெத்தல எப்பற ஈச்சாப்பா என்கிட்ட எந்த வேலைல வெத்த? எந்த வேலை? கொண்டாடி மூலமா வெத்திருக்கே இல்ல. இல்ல வெத்தது யாரு? கொண்டாடி. அப்ப நீ உள்ள வெத்த. வேற காரணம் வந்துச்சு. என்ன பண்ணலன்னா நான் கேக்குறேன். வெத்தது யாரு? வெத்தது கொண்டாடி. அப்ப நீ வெத்தல. நான் வேலைலாம் ஏன் வேலைங்க? ஏய் நான் சொல்றது புரியுதா இல்லையா? நல்லா புரியுது. நீ என்ன வேலை பார்த்தலாம் கேக்குறேன். வெத்தது யாரு? வெத்தது கொண்டாடி. நீ வெத்தல இல்ல? நான் வெத்தல. நீ வெத்தல எப்பற ஈச்சாப்பா நோம்பல யாரு? அது வந்து ஒரு வெள்ள பிறந்தது. வேற வழியில பிறந்துச்சோ? என்ன வேற வழி? வேற வழினா நீ என்ன ஏதோ ஒரு வழியில பிறந்துச்சுங்க. நீ வாங்க உங்களுக்கு புரியாது. அதெல்லாம் செஞ்சா கட்ட முடிய மேல வச்சுட்டு. வெத்தது யாரு? வெத்தது கொண்டாடி. நீ என்ன பண்ண? நான் வயக்காட்ட உழுது. இல்ல வயக்காட்ட உழுதா எப்பற வயித்துல உள்ள வர. இந்த வயக்காட்ட வேற வயக்காட்ட உங்களுக்கு புரியாது. சிறு வயதானே. தாயார் தான் ரெண்டுக்கு ஒரு வயசு தான் சொல்லு என்ன? என்னது? தாயார் தான் பிள்ளையார் தான். தாய் வயிறு வேற வேற. உனக்கு பசிக்குதுமே. உன் முண்டாட்டி போய் சோறுனா ஓ பசி நிக்குமா? எப்படி நிக்க? அப்பறப்ப இடிச்சாப்பல உன் முண்டாட்டி வெத்தல ஓம்பலையாங்க. அதுக்காக புள்ள இருங்க முண்டாட்டி வெத்தல நான் தான் உழைச்சு குத்திருக்கேன். என்ன பண்ணாலும் சரி. அணு ஆயுதம் கூட நான் செஞ்சிருக்கேன். வெத்தல முண்டாட்டி நீ என்ன பண்ண அத மட்டும் சொல்லு. நான் தாலி கட்டிங்க. கழுத்துல நம்ம தாலிக்கு வயித்துல எப்படி பிள்ளை வந்துச்சு? தாலியை கட்டி முடிச்சுட்டு ஒரு நாள் ரூமுக்குள்ள தள்ளிடுவாங்க. யாரா இருப்பாங்க? தாலியை கட்டினவங்களும் தாலியை வாங்கினவங்களும் உள்ள வருவாங்க. அப்படி சொல்றா கட்சி போடுறா முதல்ல பத்தி எனக்கு புரியுது. தாலியை கட்டினவங்களும் தாலியை வாங்கணும் ரூமுக்குள்ள தள்ளிடுவாங்க. அன்னைக்கு ராத்திரி ஒரு நடக்க சாந்தி முத்துறான். அப்ப அந்த சாந்தி முகூர்த்தத்துல 4 பேர் பங்கேற்று இருக்கீங்க. 4 பேரா? தாட்டி பூஜை 2 பேர் தான். ஈச்சாப்பல நீ என்ன 4 பேர் உள்ள இருந்திருக்கீங்க. ஏங்க 2 பேர் நீங்க என்ன 4 பேர் நான் அடிச்சு சொல்லுவேன். எப்படி நீங்க அப்படி அடிச்சுறீங்க? நீ என்ன சொல்ற? நாங்க உள்ள இருந்த நீங்க எப்படி அடிச்சீங்க? உள்ள வைக்கிறதுக்கு 4 பேர் காரணமா இல்லையா? 2 பேர் நீ என்ன சொன்ன 4 பேர்? நான் என்ன சொன்னேன்? நான் சொல்லவே இல்லையா? தாலி கட்டனவனும் தாலியை வாங்குனவனும் உள்ள இருப்பாங்க. தாலியை முண்டாட்டி கட்ட முத முடிச்சு போட்டது நீனே. நானே வாங்குனது உன் முண்டாட்டி. ஆமா. ஆக மொத்தம் 2 பேர். 2 பேர். உன் முண்டாட்டி கட்ட முத முடிச்சு போட்டது நீனே. நானே. ரெண்டாவது முடிச்சு போட்டது எங்க அக்கா. மூணாவது முடிச்சு போட்டது தங்கச்சி. நாத்தல மாற போடணும்ல. அப்ப கொட்டா உன் தங்கச்சி உன் முண்டாட்டி நீ 4 பேர் உள்ள இருந்து உள்ள வச்சு குட்டி எடுத்து நீ யாரா தாலி கட்டனவன தாலி வாங்குனவன் உள்ள இருந்தவங்க. அப்படி இல்லையா? யாரு கழுத்துல இருக்க அத பாக்கற. அப்ப விளக்கமா சொல்லு. விளக்கமா சொல்லு. விளக்க போட்டு சொல்லுங்க. சொல்லுங்க. அந்த இரவுக்கு பேர் என்ன இரவு? சாந்தி முகூர்த்தம். அந்த இரவுக்கு சாந்தி முகூர்த்தம். சாந்தி முகூர்த்தம் முதல் இரவு. முதல் இரவுக்கு கடைசி இரவுக்கு என்ன வித்தியாசம்? அது முதல் இரவு மெத்தையில பூவா போட்டு அது மாதிரி நம்ம கொடுத்தா முதல் இரவு. சரி நம்மள படுக்கப்படி நம்ம மேல பூவா தூக்கினா கடைசி இரவு. பாலை வாங்கி நீ குடிச்சா முதல் இரவு. உன்னைய படுக்க போட்டு பாலை ஊத்துறா நல்லா தானே இருக்கு. இன்னொரு விஷயம் தெரியுங்களா? நல்ல கொண்டாட்டிக்கு நல்ல கொண்டாட்டிக்கு வித்தியாசம் இருக்கு. முடிச்சுக்கிறேன். புருஷன் வேலைக்கு போயிருப்ப போயிட்டு வாங்கன்னு சொன்னாவே நல்ல புருஷன். வேலைக்கு போன முன்னாடி அவர் போயிட்டாரு நீங்க வாங்கன்னு சொன்னா நல்ல புருஷன். சரி முதல் இரவு. ஆமா அந்த அறைக்குள்ள நீங்க உள்ள உட்காந்துருக்கீங்க. உட்காந்துருக்கீங்க எதை வச்சு உட்காந்துருக்கீங்க? எதை வச்சுதான் என்ன சும்மா உட்காந்து வெட்டி மேல இல்லைன்னா வேலை உள்ள பழத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. என்ன பழத்தை? வாழைப்பழத்தை. வாழைப்பழம் மட்டும் இல்ல நான் சொல்றேன் அந்த மாதிரி வரது விட்டு சொல்லு. வாழைப்பழம். வாழைப்பழம் நல்ல நாக்கு முடிச்சு கொடுச்சு. வாழைப்பழம் சரியா நாக்கு போட வராது. வாழைப்பழம். வாழைப்பழம். ஆப்பிள். 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 ஆரஞ்சு. ஆரஞ்சு. சப்போட்டா இல்ல சூடு குடிச்சிருக்கீங்க. உடம்பு சரியில்லைங்க. வாழைப்பழம். வாழைப்பழம். ஆப்பிள். ஆப்பிள். ஆரஞ்சு. ஆரஞ்சு. சப்போட்டா அது மட்டும் உடம்புக்கு முடியாது. நான் என்ன சொன்னீங்க ஏன் முடியாதுங்கிற? சப்போட்டா சப்போட்டா அறிவுட்டவரே சப்போட்டா. ஓ பழம் சொல்லுங்க. சப்போட்டா ஊருகள் தோறும் பாசைகள் வேறு. திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் போயிருக்கியா? பஸ் ஸ்டாண்ட் இறங்க மாட்டாங்க. என்ன கூப்பிடுவாங்க? சப்போட்டா 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 சார். அதுல சப்போட்டா சார். அதுல சப்போட்டா சார். மதுரை மாட்டுதாடு பஸ் ஸ்டாண்ட் வந்து இருக்கியா? மாட்டுதாடு பஸ் ஸ்டாண்ட் சார். ஆட்டோவா? 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 இல்ல அவங்க
சென்னைக்கு பிறகு கொண்டு வாங்க. சார் சென்னையா, சார் சென்னையா, சார் சென்னையா. சென்னை பிடிக்காத சென்னை சென்னைன்ற அப்ப இந்த பழங்களோட உள்ள சப்போட்டா, இந்த பழங்களோட உள்ள உட்காந்துருக்கீங்க. சரி, அங்க இருந்து உங்க பொண்டாட்டி பொண்டாட்டி ஒரு புது செம்பு நிறையா. ஆமா, செம்பு நிறையா. யாருக்கு தெரியும் அந்த புது செம்பா இல்ல செம்பத்தானே சொல்றீங்க? செம்பு நிறையா பொண்டாட்டி பாலை கொண்டுட்டு வருது. பொண்டாட்டி வீட்டு பால் இல்ல, பொண்டாட்டி பால் கொண்டு வருது. பழத்தை வச்சு உட்கார்ந்து யாரு? நானு. யார் பழம்? ஏன் பழம்? பாலை கொண்டுட்டு வர்றது யாரு? பொண்டாட்டி. அப்ப யாருக்கு பால்? பொண்டாட்டி வீட்டு பால். பொண்டாட்டி வீட்டு பாலை கொண்டுட்டு வருது. நீ பழத்தை கொடுக்க, பழத்தை கொடுக்க. உன் பொண்டாட்டி பாலை வாங்கி முடக்கு முடக்கு குடிக்க. முடுக்கு முடுக்குண்டு முடக்கு எதை குடிக்கிற மாதிரி? எதையோ மூத்தத்தை குடிக்கிற மாதிரியா? முடக்கு முடக்கு குடிக்க. இது வரைக்கும் தெரியும். இதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? அதுக்கு மேல யாருக்கும் தெரியாது. லைட் அமர்த்திடுவாங்க. என்ன பண்றீங்க? என்ன பண்ணோம்னா செஞ்சாங்க எப்படி நல்ல பாபம் சாரம் பெரியுமே அப்படி சொல்லணுமையா? சந்தேகம்னா யாராச்சும் செல்ல வீடியோ வச்சுட்டாங்க பாக்கணும். நல்ல பாபம் சார பாபம் ஒண்ணு சேர்ந்துக்கிறீங்களே. நல்ல பாபம் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா நல்ல பாபம் பிறக்கும். சாரையும் சாரையும் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா சாரம் பிறக்கும். நீ எல்லாத்தையும் தான் கேட்கிறேன். போட்டு இன்னைக்கு ஒரு புதுச விஷயத்தை வச்சுட்டு போறேன். நல்ல பாபமும் சார பாபமும் சேர்ந்துச்சுன்னா என்ன பாம்பு வரும்? எனக்கு தெரியும். என்ன பாம்பு பிறக்கும்? என்ன பாம்பு? என்ன பாம்பு? நல்ல பாம்பு சார பாம்பு தான் ரெண்டு கலம். நல்ல பாம்பு பிறக்கும், சார பாம்பு பிறக்கும். அது ஒரு காரணம் இருக்கு. தெரிஞ்சுக்க தெரியாத உள்ள வந்து கேளுங்க. சரி இருக்கட்டும். இதுவரைக்கும் எனக்கு தெரியுது. சரி, எங்கிட்ட உங்களுடைய உதவியாலும் உன்னுடைய மனைவியுடைய ஒத்துழைப்பாலும் நீங்க பிள்ளை பெற்றீங்க. இல்ல பெற்றீங்க. நீங்க போய் மாங்கன்று வைக்கிறீங்க. என்ன கண்டு? மாங்கன்று. சரி, வச்சது யாரு? மாங்கண்டா வைக்கிறது நாங்க. கண்ணு சின்னதா இருக்கு, சின்னதா இருக்கு. சிறுசா இருக்க மாங்கன்று பெருசா இருந்தா என்ன பண்ணணும்? தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்தணும். கண்ணு என்ன ஆயிடுச்சு? கண்டு பெருசா வந்துருச்சு. மரமாயிருச்சு. மரத்திலே இருந்து முதலாக பூ வரும். பூவுல இருந்து பிஞ்சு வரும். பிஞ்சில இருந்து காய் வரும். காயில இருந்து கனி வரும். கனி என்றா பழம் என்ற பழம். மாம்பழம். வச்சதியா? நான். அப்ப யார் பழம்? ஏன் பழம். மாம்பழம். இடிச்சாப்பழம். நாளைக்கு மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு வாங்க. ஊரா ஏன் பழம் வாங்கலாம்? ஊரே உரிப்பாளா உரிக்க மாட்டாங்க. மாம்பழம். மாம்பழம் எப்படி அவம்பழம் ஆச்சு? நான் வச்ச பழம். நீ சொல்லி விட்டியா அந்த மாதிரி? மாம்பழம் யார் வச்ச மாம்பழம் பழங்க? நீ பண்ற வேலையை நான் கேட்கறேன். ஏன் வச்சிருந்தா ஏன் பழம்? உங்ககிட்ட இருந்தா ஏன் பழம்? அப்ப ஊருக்காரர் இருந்தா போடுமப்பா. இது நான் அப்படியே நேரத்துக்கு வரணும். என்ன மாங்கன்று வரணும்னா எதை கொண்டு வைக்கணும்? உரத்தை வைக்கணும். மாங்கன்று வரணும்னா முதல்ல எதை வைக்கணும்? முத கொட்டையை வைக்கணும். என்ன கொட்டை? மாங்கொட்டை. மாங்கன்று வர்றதுக்கு வச்சது மாங்கொட்டை. ஓம்பிள்ள வர்றதுக்கு வச்சது என்னடா புள்ளிய பெற்றா? புள்ளிய பெற்றதிலே ஒரு சந்தேகம் இருக்கு. இல்ல, புள்ளிய பெற்றதிலே ஒரு சந்தேகம் இருக்குது. நீ எங்க புள்ளிய பெற்று? அது நான் தான் பெற்று. பெற்றதிலே எப்படி சந்தேகம் வந்துருச்சு? சரி இருக்கட்டும். என்ன யாரு தெரியுதா? பிரச்சனை குழப்பறீங்க. யாரு தெரியுதா? சொல்லவே மாட்டீங்க. என்னடா இச்சா பழ முதல்ல? சரி, யாரு நீங்க? எங்க அப்பாவுக்கு புள்ள. பேர் நாரதர். நாரதரா? ஆனே. சத்தியமாவா? உன் மண்ட மேல சத்தியம். நிச்சயமாக. நீ எப்படி நம்புறது? நீங்க நாரதர் இங்க இருந்து அப்படி வேணா பறந்து போயிட்டு வரவா? எங்க போயிட்டு வந்த? நான் யாரு? சத்தியமாவா? உன்னை என்ன பும்பரா மாத்தவா? ரோலும் அப்பா. எதுக்கு பிள்ளை விட்டது எப்படி தெரியாம இருந்ததுக்கா? அவர் அதுக்கு இல்ல, ஒன்பது வயசுல நோங்கி சாப்பிட்டு அப்ப தப்பிச்சுட்டு போவான். நீ உத்தரவு பேர் சொன்னா கல்லுச்சாமி. சரி சாமி, நாளைக்கு எறும்பு கடிக்கணுடி. 50 ரூபா 50 பணத்துல நல்லுச்சாமி வெள்ளை மகனா. ஐயா, அவருக்கு நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படியா? ஆமா. நீங்க வந்த நோக்கம்? என்னுடைய நோக்கம் உள்ள ஏதோ நிறைய அடிமைகள் இருக்கிறதாக கேள்விப்பட்டேன். அடிமைகளா? நாங்க காவல் காத்து கொண்டிருக்கோம், புரிகிறதா? யாராரு? எங்க குடும்பமே காவலுக்கு இருக்கின்றது. தாய் தந்தை என்று பேசுங்க. சொன்னது யாரு? ஆரம்ப காலத்துல ஆத்தாங்கிறதா சுத்தமான தமிழ் வார்த்தை. ஆத்தா நீ நோத்தாண்ட? ஆத்தா
என்ன பண்ணாருன்னா இருந்திருப்பது. உங்க பேரு வீரத்தவன். எது பேரு வீரத்தேவ போய் சொன்னாரு. நான் தாங்க. நான் வேற ஆள்ல கேள்விப்பட்டேன். நான் ஒரு கதை சொல்லுவேன், அது நீங்களாம் சொல்லுங்க. என்ன கதை? காட்டுக்குள்ள ஒருத்தன் நிறைய வேட்டைக்கு போயிருக்கேன். வேட்டைக்கு போனவருக்கு முன்னாடி எதுக்கு ஒரு புலி வந்து இருக்கு. ஆனா அது நம்ம வீட்டு கதை. எதுக்கு அந்த புலிய பார்த்தா ஒரு மாசம் நடந்தது. உங்க கால வரைக்கும் வந்துருச்சா? தேவல வந்து பேசிக்கிட்டாங்க அந்த விஷயத்தை. கதையை கேளுங்க. ஏன் காவல வந்த நேரத்துல என் தங்கச்சி அழுதுகிட்ட அண்ணே 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 நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு ஓடு. என் தங்கச்சிக்கு ஆபத்துனா விட்டு போறதுக்கு ஒரு புலி. என்ன புலிய பார்த்தா எல்லாம் பயந்து ஓடுவாங்க. நம்ம தொடரடிக்கு போயலா தொடரடிக்கு போயலான்றேன். ஏன் கையில ஆயுதம் எப்பயுமே இருக்கும். கையில அம்பு வச்சிருந்தேன். என்ன பண்ணீங்க? புளிய மண்டைய பிடிச்சிட்டு சுத்துற புதக்கு புதக்குன்னு அங்கே செத்துருச்சு. சரிஞ்சிருச்சு. குத்தி போட்டு என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் தீய வச்சு ஒன்று தூக்கி போட்டு அப்படியே ஜலச்சமாதி பண்ணி விட்டேன். ஆனா நாராயணா, இப்பேற்பட்ட வீரர்கள் உலகத்துல பார்த்தவங்க புளிய பார்த்தா கூட பயந்து ஓடுறவங்க. என்னைய பாருங்க, நான் தான் நம்ம வீரே சூரே. உங்களுக்கு வீரத்தேவன் பேர் வச்சாங்களே, அது தவறலாம் கிடையாது. ஆனால் இன்று இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு புது பெயர் ஒன்று சுட்டுகிறேன். நாளைக்கு வரலாறு பேசும் உங்களுக்கு பெயர். உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு பாக்கியம். நல்ல பேராக ஊரகம் மெச்சும்படி பேராக அடுத்து காலையில நீ நாடகத்தை நடத்தி முடிச்சுட்டு இந்த வழியில நடந்த உடனே ஊரே அந்த பேர் பிடித்தவங்க உங்கள் பெருமை 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 வாழ்வ கொள்ளாங்க. மதுரையை ஒரு வீரன் காப்பாற்றினான். அது தெரியுமில்ல? என்ன வீரன்? மதுரை வீரன். பருத்தி காட்டை ஒருத்தையும் காப்பாற்றினான். பருத்தி வீரன். புளிய கொண்டனால ஒண்ணு இன்னையிலிருந்து இந்த உலகம் எங்கும் ஏதாவது தவறாக அங்க கேளு. சிரிக்கிற சிரிக்கிறியா? அதுதான் புரியுற மாதிரி சொன்னேன். மதுரையை காப்பாற்றியவன் பருத்திக்கார காப்பாற்ற புரிய கொண்டானால இந்த மாதிரி நாடத்தை முடிச்சுட்டு நடந்து போன வச்சுக்க. இந்த மாதிரி ஊர்ல அடிச்சா ஊருக்குள்ள கட்டிட்டா சரி. புலி என்னது? புலி குத்தி வீரா? குத்தி வீரா? சரி இத்த எடுத்துறாதீங்க. சரி புலி குத்தி வீரா சும்மா எனக்கு எரிச்சல் வந்து போறா. அண்ணன் நீங்க என்ன வேறு? ஏழு வேறு. சோத்துக்கு என்ன பண்றீங்க? சோத்துக்கு சும்மா ஏய் எல்லா வேற அதுலயே வந்துட்டா நான் என்ன வேண்டா கேக்குறேன். சரி உள்ள ஏதோ சத்தம் இருக்கு. ரெண்டு பால் இருக்கு. என்ன பால்? ஒன்னு ஆவின் பால், ஒரு அமல பால். பால் பேர் பால். இரண்டு பெண் பாலுங்க. ஒன்னு என் தங்கை வள்ளி, மற்றொன்று இன்னொன்னு என்னுடைய காதலி நம்மாளு. அவள் பெயர் சக்கு. உன் பேர் சொக்கு. நான் என்ன ஒண்ணு புடிச்சிட்டு நக்கு. வந்தா பேர் வைப்போம். பேர் வைப்போம். ரெண்டு பெண்கள் இருக்காங்க. அம்மா வள்ளி, நீங்க வள்ளி, மற்றொன்று நம்மளுடைய காதலி. எனக்கு நம்மளோட கம்பெனி வராது. இந்த சோழன் எனக்கு அறவே பிடிக்காது. நீ சாமியாரோட சேர்ந்துட்டா நல்லது. யாரு உங்களை போற சாமியா தான் கொள்ள ஆசிரமத்தை கட்டி தெருவில் விட்டுருவாங்க. ஒண்ணும் இல்ல, அந்த பிள்ளைய கூட்டிட்டு வா. யாருக்கிட்ட நோங்குதோ சரி அப்படி மாதிரி காவல் பண்ற மட்டும் போதும். ஆசீர்வாதம் தான் பண்ணுவேன். ஆசிரமத்தை கூட்டிட்டு போக மாட்டேன். அப்புறம் வேற என்ன வேலை உனக்கு? மாமாவா எங்கேயாச்சா? இப்பத்தே உனக்கு தெரியுமா? இந்த சாமியார் சரியில்லையே. மூணுகளை நஞ்சு முட்டாக்களை குட்டிக்கிறது சேர்க்க சரியில்லை. எனக்கு பேர் கொடுக்குறாங்க பாத்தியா? புள்ளி குத்தி நீர் இந்த சாத்து கிட்ட அடுத்த வந்துட போறா மனுஷன். நீ வேற சப்பு
வீணை கீழே விட்டுறாருயா. பெண்ணே சுவாமி ஏ சாமியார, அந்த பிள்ளைய வச்சுட்டு ஜமாளிக்க முடியாது. பரவாயில்லையா, பள்ளி சிறுசா தான் பணம் பெருசா தான் அந்த பிள்ளை தூக்கி இடுப்புல வச்சுருவாங்க. எத்தனை பெண்களை சந்தித்திருக்கிறேன். நன்றி. அது இது மாதிரி மோசமான பிள்ளை தான். உன்னை போல் எந்த ஒரு பெண்ணை பார்த்து இது யாரும் வந்துச்சு போ. உன்னை காதலிக்கலாம் என்று உன்னை காதலிக்க வேண்டும் என்றால் சொல்லுங்கள் டாக்டர். அட்டமகளே ஏசு புசலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே மாமரத்து மாமருந்து செவந்தது போல ஓ முகமும் ஜோவந்ததடி ஐயே செவந்தது மச்சானானு காத்திருக்க மணிக்கணக்கா என் மனமும் வலிக்குதடி ஓ கண்ணில் வர பார்வனியும் பார்க்காதடி உள்ளுக்குள்ள தாவி ரெண்டி ஓ மாமண்டி மகளே நீங்க பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே மகளே ஏசு புசலையே என்னவா இன்னொரு பொண்ணு அதை அழைத்தான். தோட முடிச்சுக்கறனா ஏகே பாட்டு சுட்டுக்குருவான். தங்காச்சி
நம்ம இடத்துக்கு வந்திருப்பது நாரத மகரிஷி. ஆமாக்கா. உண்மையாகவா? அட்டுவானு செஞ்சாச்சுமா அவரோட வருவாரு. இல்லனே, உண்மையாக நம்ம இடத்தை தேடி நாரதரே வந்திருக்காரு. நாரதரா? எனக்கும் ஆச்சரியம் தான். சோதனை பார்க்கவில்லை. நான் செய்த சோதனையில் அவர் வெற்றி பெற்று விட்டார். அண்ணா, நாம நன்றாக சோதித்து பார்த்தீங்களா? ஒருவேளை பொய்யால் நாரதராக இருந்திருக்கார். இல்லை, நாடி துடிக்கிறோம் சரியாக துடிக்கிறது. ஏய், மனுஷன் நாடி துடிக்கிறேன் தெரியும். கிட்ட போய் பார்த்த கொரோனா ஒழிக்கிற எதுவும் இல்லையா? அந்த வேலை நான் பரிசோதனை பேசலாம். அண்ணா, தம்பி நானும் வந்ததாக சொன்னீங்களே, அவரை அழைத்து வரேன். மூணு எலும்பு நீ கத்திட்டா பாக்குறேன். வாருங்கள் சுவாமி, நாங்களை வணங்குகிறோம் சுவாமி. நான் உண்மை போன்றே வணங்குகிறேன் நாரதமுனி. என் நாட்டு மக்களின் சார்பாக என்னுடைய அருமைக்குரிய வீரத்தின் சொல்லுங்க. என்னுடைய அன்பு அண்ணார் சார்பாக, என்னுடைய தோழியை சார்பாக, எங்கள் அனைவரும் சார்பாக தாங்களை வருக வருக என்று வணங்குகிறோம். வாருங்கள் சுவாமி. நாங்களுடைய வருகையினாலே நாங்கள் அனைவரும் மனம் கொண்டோம். நாங்கள் வந்த காரணம் என்ன என்பதை எடுத்து வைத்து ஆட்சி வழங்க வேண்டும். வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்று முறையோடு வரவேற்பு கொடுத்துள்ளீர்கள். உங்களை வரவேற்பதற்கு முன்பாக எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நல்லா பேசுறீங்க, இந்த சத்தம் இதுக்குள்ள எங்க இருந்து வந்து முடி சின்னல் தான்டா, மழை பெருசாத்தே இருக்கேன். அப்படி இல்ல, முடி சிறுசா இருந்தாலும் அடிக்கிறாங்க அப்படின்னு உனக்கு என்னடா வேணும்? ஆசீர்வாதம் இருந்தா
16 பட்டி. உங்க ஒளிய வச்சு அந்த பிள்ளையை சரி பண்ணுங்க. ஏய் நீ மூடு. என்ன சொன்னீங்க? 16 பட்டி. நீங்க நினைச்சீங்கன்னா நான் 20 கூட விட்டேன். சென்று வாருங்கள். ஆமா, உங்களை வச்சு என்ன பண்ண போறாரு? யார் வரை